தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்மளோட பேசுவதற்காக தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், 2ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் 88 தொகுதிகள். வடக்குல ராகுல் சுனாமி வீசுது, மோடியினுடைய எதிர்ப்பு அலை வீசுது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை சமூக வலைதளங்கள் மூலமாக பார்க்க முடிகிறது. 2014, 2019 கூட்டம் கூட்டமாக மோடிக்கு வாக்களித்த இளைஞர்கள் இப்ப மோடி மீது கடும் கோபத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஓப்பனாவே சமூக வலைதளங்கள்ல பேசுறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களுக்கு கூடக்கூடிய பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்துல மக்கள் கூடக்கூடிய கூட்டத்தினுடைய அளவை பார்த்தா மோடிக்கு அந்த மாதிரியான எந்த விஷுவலுமே பார்க்க முடியறது இல்ல. ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் 190 இடங்களுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 190ல பாஜகவுக்கு 50 கூட தேராது அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் மோடி உளறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தோழர், 50 இடத்துக்கு மேல கிடைக்கும் இந்த 190ன்னு சொன்னீங்க. அதுதான் கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பிங் ஃபேக்டரா இருக்கு. 50 கூட ஒர்த்து கிடையாது இந்த கவர்மெண்ட். ஏன்னா ஒண்ணுமே செய்யல, எந்த செக்டாருக்கும் எதுவுமே செய்யல, இளைஞர்களுக்கும் பெண்களுக்கு எதுவுமே செய்யல. அப்படிங்கிற பட்சத்துல 50 என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கான ஓட்டு வங்கி இருக்கு, ஃபைன். பட் அதற்கும் கீழே வரணுங்கிறதா என்னோட எதிர்பார்ப்பு. பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தோழர். ஆனா நீங்க சொன்னது போல ராகுலோடைய சுனாமி அலை இல்ல, சுனாமி. ஒரு காலகட்டத்துல மோடி அவர்களுக்கு 2014 இது போல ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அவர். ஆக்சுவலா அன்னைக்கு அவர் ஒன்றும் பண்ணல. கிளியர் கட்டா ஆர்எஸ்எஸ் நல்ல காங்கிரஸோடைய 10 வருஷம் ஆட்சியில இருக்கிற விஷயங்களை எடுத்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இந்த சில நபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, போய் ஊழலுக்கு எதிரான போராட்டம், கெஜ்ரிவால் எல்லாம் போய் போராடினாரு, பாபா ராம்தேவ் எல்லாம் போராடினாங்க, லோக்பால் பில்ல லோக்பால் கொண்டு வரணும் அண்ணா ஹசாரே எல்லாம் போராடினாங்க. இவங்க எல்லாம் பாபா ராம்தேவ் இப்ப லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம். ஆமா, பாபா ராம்தேவ். அப்புறம் அவரு அண்ணா ஹசாரே சைலண்டா இருக்காரு. கேட்டா அவர் அரவிந்த் கெஜ்ரிவால குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. சோ ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் மோடி. ஆனா இன்னைக்கு மக்களுடைய தன்னெழுச்சியால் ஒரு தலைவராக உயர்ந்து நிற்கும் ஒரு பிம்பம் தான் ராகுல் காந்தி அவர்கள். நீங்க ராகுல் காந்தி அவர்களுடைய வருகைய பாரத் ஜோடோ யாத்ராக்கு முன்பு பின்பு அப்படின்னு நீங்க பிரிச்சுக்கலாம். அதற்கு முன்னாடி அவருடைய வெர்ஷன் 1.0, அது அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய தாத்தா, அவங்களுடைய குடும்பத்தோடைய செல்வாக்குல அவர் வந்தாரு. அதனால அவருக்கு வெற்றி கிடைக்கல. ஆனா இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு பெயர், ஒரு செல்வாக்கு, ஒரு ஆளுமை உருவாக்கி இருக்கு. காரணம் அவரே தான், அவருடைய உழைப்பு தான். அவர் கன்னியாகுமரியில தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டு, அதுக்கப்புறம் அங்க மணிப்பூர், அருணாச்சல பிரதேசத்துல தொடங்கி இந்த பக்கம் குஜராத், மும்பையில வரைக்கும் இந்திய மக்கள் யாரு, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்குள்ள எத்தனை இனக்குழுக்களா இருக்காங்க, புளூராலிட்டினா என்ன, இங்க இருக்கிற செகுலரிசம்னா என்ன, எல்லாமே அவரு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இன்னும் அது மக்கள் கிட்ட போகும்போது இன்னும் அவருக்கு புரிஞ்சிருக்கும். சோ அதுல ஒரு புரிதல் ஏற்பட்டுதான் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாரு. சோ அதற்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் பீப்புள் அங்க வண்டி கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு கதாநாயகனை பார்க்க போற போல ஒரு ஆரவாரத்தோட பாக்குறத நம்மளால நியூஸ் சேனல்ஸ்ல பார்க்க முடியுது. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் இதை ஃபோக்கஸ் பண்றது இல்ல, ஒரு துண்டு நியூஸா கொடுக்குறாங்க. சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்லைன்னா இதை நம்மளால பார்த்திருக்க முடியாது தோழர். அதே மோடி அவர்களை பத்தி 24/7 மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அவர் என்ன பேசுறாரு, அவர் என்னெல்லாம் எங்கெல்லாம் போறாரு, இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நிச்சயமாக மக்கள் தலைவராக ராகுல் வந்திருக்கார்கள், எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்ப சோசியல் மீடியால சில வீடியோக்கள் வைரல் ஆகிறத பார்க்க முடிகிறது. பெங்களூர்ல, கர்நாடகா மாநிலத்துல ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் சொல்றாங்க, இந்தியாவாக இருக்கணும், அதுக்காக நான் ஓட்டு போட போறேன், லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும், இப்ப லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்ல, ஹேட்ரட் அதிகமாயிருச்சு, நான் அதனால இந்த மாதிரியான இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா 2014, 2019 மோடியின் பக்தர்களா இருந்து மோடிக்கு வாக்களிச்சவங்க தான். ஹிந்துத்துவ அடிப்படையில வாக்களிக்கல, மோடி வந்தா ஊழலை ஒழிச்சிருவாரு, மோடி வந்தா வளர்ச்சி கொண்டு வந்துருவாரு அப்படின்னு நம்பி வாக்களிச்சவங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி, ஒரு ஏழை பின்னணியில் இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, அழுதுகிட்டே கொடுக்குறாங்க. மோடி வெறும் வாய் தான் பேசுறாரு, எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யல, இலவச சிலிண்டர் 1 மாசம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கல அப்படின்னு அந்த பெண்மணி கண்ணீர் விட்டு அழுகுறதெல்லாம் நமக்கே ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கு. அதை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு.
இதுதான் மோடியின் ஆட்சியினுடைய நிலைமை. கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்கு சதவிகிதம் உள்ளது இளைஞர்களுடைய வாக்குகள். அந்த இளைஞர்கள் மோடியின் மீது மிகப்பெரிய கோபத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அவரு தானே சொன்னாரு. அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. உங்களுக்கு நான் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை குடுப்பேன்னு அவரு தான் சொன்னாரு. ஆனா செஞ்சாரா? செய்யல. அததான் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து கேட்கறாங்க. மாறாக சரி நீங்க வேலை வாய்ப்பு குடுக்கலன்னா கூட பரவால்ல. அவங்களுக்கு அது ஏற்ற சூழ்நிலை அமைத்து கொடுத்தால் அவர்களே வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. நீங்க அதையாச்சும் செஞ்சீங்களா? கிடையாது. ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கொண்டு வந்தீங்களா? கிடையாது. எஃப்டிஐ பெரிய அளவுக்கு வந்திருக்கா? கிடையாது. அப்படியே வந்தாலும் மோனோபோலியா இருக்கு. பெருநிறுவனங்களுக்கு மட்டும் தான் குடுக்குறீங்க. அரசாங்கம் வச்சிருந்த அந்த பிஎஸ்யூஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க தனியார் மயமாக்கிட்டீங்க. சோ இளைஞர்களுடைய அந்த வேலைவாய்ப்பு விகிதம் வந்து மிக அளவுக்கு குறைந்திருக்கு. அன்எம்ப்ளாய்மென்ட் ரேஷியோ வந்து மிக 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 அதிக அளவில் இருக்கு. இதனால இளைஞர்கள் வந்து கொந்தளிச்சு போறாங்க. சரி, இப்போ பெங்களூர் இளைஞர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லாருமே படித்த இளைஞர்களா இருக்காங்க தோழர். சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுடைய பேசுற பேச்சு, அவங்களுடைய உடை, நடை இதை வச்சே நம்ம சொல்லலாம். எல்லாம் மெத்த படித்தவர்கள். என்ன கேட்கறாங்க அவங்க? அவங்க என்ன இல்ல எங்க அக்கவுண்ட்ல 15 லட்சம் போடுன்னு கேட்டாங்களா? கிடையாது. அவங்க ஹேட்ரட் வேண்டாங்கிறாங்க. சிம்பிள். அப்ப எந்த அளவுக்கு அவன் வேலை வாய்ப்ப கூட விட்டுட்டான் தோழர். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. அவன் ம். பேசுறது வேலை வாய்ப்ப கூட விட்டுட்டான். டேய் ஒரு நிம்மதியாவது இந்தியாவுல இருக்கிறதுக்கான ஒரு சூழல கிரியேட் பண்ணுங்கடா. அவன் எத சொல்றான் புரியுதுங்களா? இந்த பெங்களூர்ல இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே வந்து அமைதியை விரும்பும் ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க எல்லாரும். அது கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாமே சொல்றேன். அங்க ஹிஜாப் இஷ்யூ வந்து கிளப்புனாங்க தோழர். ஆக்சுவலா அந்த ஊர் அப்படி ம். கிடையாது. அங்க இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, நம்ம கூட கண்டிப்பா இஸ்லாமிய நண்பர்கள் படிச்சிருப்பாங்க. பெண்கள் படிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருப்பாங்க. இதே ஒரு சீக்கிய நண்பர வந்து பார்த்துட்டு, "நீ ஏன்டா கொண்ட போட்டுட்டு வர? நீ ஏன்டா அந்த தலைக்கு தலைப்பாக கட்டிட்டு வரன்னு?" டர்பன். நம்மளால கேட்க முடியுமா? அது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹிஜாப் விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரொம்ப காலத்துக்கு அத ஒரு பேசு பொருளா வச்சிருந்தாங்க தோழர். நேஷனல் அதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த கேஸ கொண்டு போறாங்க. உச்சநீதிமன்றத்துல இருந்து "ஏப்பா எவ்வளவு நாள் தான் இதையே பேசிட்டு இருப்பீங்க? வேற டாபிக்கே இல்லையா? போய் இருக்கிற வேலைய பாருங்கப்பான்னு" அவன் வந்து ரொம்ப சலிச்சு போய் தான் காரி துப்பி அனுப்புனான். இப்ப அதெல்லாம் இந்த இளைஞர்கள் கிட்ட அந்த மைண்ட்ல இருக்கும் அந்த விஷயம் நிச்சயமா. அவன் தான் சொல்றான், "தயவுசெய்து கொஞ்சம் ஹேட்ரட் இல்லாம எங்களால ஒரு ஹேட்ரட் இல்லாத ஒரு நாட்டுல நாங்க வாழணும்." ஏன்னா சொல்றேன் எல்லாருமே ஒரு 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 நாட்டுல இருக்கிறோம். ஒரு சகோதரர்கள் எல்லாருமே. நமக்குள்ள சில டிஃபரன்ஸஸ் இருக்கலாம். அத டிஸ்பியூட்ஸ் ஆக மாத்தக்கூடாது. அத வந்து அவங்க ம். கேட்கறாங்க. அவன் வேலை கூட கேட்கல. அவன் அந்த அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் வேலையும் தரமாட்டாங்க. அதனால ஒரு ஹேட்ரட் இல்லாத ஒரு ஆட்சி வேணும்னா, அ அதுக்கு வந்து நிச்சயம் மோடிய காலி பண்ணணும். அவங்களோட தோழர் அவங்க அவங்க பேசுற பேச்சு வந்து அவ்ளோ ஒரு தன்னம்பிக்கையா இருக்கு. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் அவ்ளோ கோவத்துல, கொந்தளிப்புல இருக்காங்க. மோடி மேல இவ்ளோ வெறுப்புல இருக்காங்க. எனக்கு என்னன்னா, எங்கேயா போயிருந்தீங்க இவ்ளோ நாளா? கரெக்ட்டா அந்த ம். எலக்ஷன் டைம்ல தான் வருவீங்களா? நீங்க வந்து பார்க்குற இடத்துலயோ, பேசுற இடங்களையோ, பேசுற மக்கள்கிட்டயோ நீங்க வந்து மோடிய பத்தியோ, இந்த ஆட்சிய பத்தியோ, இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கணுங்கிறத பத்தியோ நீங்க பேசி புரிய வச்சிருந்தா, போன முறையே வந்து அவர காலி பண்ணியிருக்கலாம். சரி விட்டுட்டோம். இப்ப 2024 இது ஒரு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பயாச்சும் அவங்க பேசுறாங்களேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோழர். அப்புறம் அந்த பெண்மணி அவங்க பேசுறத பார்க்கும்போது நிச்சயமா நீங்க சொன்னது போல அது தோழர் ஒரு ஒரு சிலிண்டர் வாங்குறது வந்து ஒரு ரூ. 1000 இப்ப இன்னைக்கு வந்து ரூ. 800 ரூ. 200 $900. குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு அதாவது தேர்தல் வர்றதுனால இது வந்து குறைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க ஒரு ரூ. 1000 குடுத்து சிலிண்டர் கூட வாங்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் நம்ம நாட்டு மக்கள் இருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நாட்டுல மானியம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு ப்ராமிஸ குடுத்தீங்க. ஆனா நீங்க செஞ்சீங்களா? கிடையாது. ஃபோர்ஜரி, 420 ஏமாத்து வேல பண்ணிட்டீங்க. யார் அக்கவுண்ட்டுக்கோ அந்த மானியம் வருதுல்ல, வந்தா ரூ. 20, ரூ. 30, ரூ. 15 வருது. நாட்டுக்காக பொறுத்துக்க மாட்டீங்களா? அப்படின்னு கேட்டா, நாட்டுக்காக அம்பானியும், அதானியும் பொறுத்துப்பாங்களா? பொறுத்துக்க மாட்டாங்க. நாம தான் பொறுத்துக்கணும் நாட்டுக்காக. அந்த அம்மா பேசுறதெல்லாம் வந்து, அவங்க தான் நம்மளுடைய கூட்டு மனசாட்சியோட ஒரு குரல். அவங்க தான். நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, சிலிண்டர் வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறன் இருக்கும். ஆனா இன்னும் பற்பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப ஜிஎஸ்டி விஷயங்களால எத்தனையோ பேர் வந்து தொழில விட்டு போனவங்களா இருக்காங்க. நாம வந்து ஒரு ஏகபோக வாழ்க்கைய வாழ்றோங்கிறதுக்காக இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு நெனைக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த அது அது போன்ற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. அது புரிஞ்சவன் மட்டும் தான் அந்த மக்களுக்கு குரல் கொடுப்பான். அது போன்ற ஒரு தலைவர் தான் ராகுல். இவங்களுக்காக தான் அவர் வந்து பல விஷயங்கள வந்து அந்த மகாலட்சுமி திட்டம்னு கொண்டு வந்திருக்காரு. காரணம் என்ன? மக்கள் கிட்ட இன்னைக்கு பணம் இல்ல. மாசம் ரூ. ம். 8,500 குடுத்துட்டா, அந்த அம்மாவோட கண்ணீர வந்து துடைக்கலாம். அவங்க நிச்சயம் சிலிண்டர் வாங்க முடியும். ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருப்பாங்க தோழர். அட்லீஸ்ட் வறுமையின் ம். கொடியிலிருந்து அடிப்படை தேவைகளுடைய அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சோ, ஒரு திட்டமிடல் இருக்கணும். அரசு என்பது மக்களுக்கானது. இது போன்ற பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களால ஒரு ரூ. 1000 குடுத்து சிலிண்டர் கூட வாங்க முடியலங்கிறது தான் இன்னைக்கு அவல நிலை. அது போன்ற விஷயத்திற்கு ஆட்சி செய்றது தான் இங்க ப ப அதோட பிரையாரிட்டி. கவர்ன்மென்ட்டோட பிரையாரிட்டி. அத விட்டுட்டு நீங்க
16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணுவான் கார்பரேட்டுக்குன்னு சொல்றது வந்து ஒரு இது கிடையாது. அந்த பெண்மணி தோழர் அது மட்டுமல்ல, இன்னும் பல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க தோழர். அதுலயும் ம். முக்கியமா த்ருவ் ரத்தி. அவர் வந்து ஒரு ஆமா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து அவர் மாறி இருக்கார் தோழர். அவர் ஃபியூச்சர்ல என்னவா இருப்பாருன்னு நமக்கு தெரியாது. அது வந்து நம்மளால கண்டிப்பா. கணிக்க முடியாது. அவரு எந்த அணி சார்ந்து பேசுறாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு அவரு செய்யற வேலைய நம்ம மனமார பாராட்டணும் தோழர். அ ஏன்னா மதன் கௌரிகளும், இர்ஃபான்களும் இவர்களுடைய புகழ அவங்களுடைய அந்த பாப்புலாரிட்டிய வந்து ஒரு தவறான பர்ப்பஸ்க்காக மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா த்ருவ் ரத்தி வந்து தனக்கு கிடைத்த அந்த பிரபல்யத்தை அந்த பிரபல்யம்னு சொல்ல முடியாது. அவரு சரியா பேசுறதுனால தான் அவருக்கு அந்த பிரபல்யம் கிடைச்சது. கன்டென்ட் ம், நல்லா ம், ம். இருக்கிறது தான் அவர் வந்து பிரபலம் ஆகுறாரு. அவரு இல்லன்னா ஒண்ணும் பிரபலம் கிடையாது. மக்களுக்காக பேசுறாரு. டிக்டேட்டர்ஷிப்ங்கிற அந்த ஒரு விஷயத்தினால ஒட்டுமொத்த இந்தியாவிலயும் வந்து ஃபேமஸ் ஆகுறாரு. இன்னைக்கு அவரோட வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு போட்டு காட்டுறாங்க தோழர். எல்இடி ஸ்கிரீன்லாம் வச்சுட்டு ஊருக்கு போட்டு காட்டுறாங்க. இளைஞர்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து அவங்களுடைய ஃபண்ட் கலெக்ட் பண்ணி சங்கம் அந்தந்த ஊர்ல வந்து சங்கம் இருக்கும் இல்லையா? இளைஞர்கள் ம். வாலிபர் சங்கம் போல. அவங்க அந்த பைசா போட்டு அவரோட வீடியோஸ அந்த ஊர் லாங்குவேஜ்ல போட்டு காட்டுறாங்க தோழர். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். இது அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய விஷயத்த இளைஞர்கள் செய்றாங்க. எந்த கட்சி சார்பு உடையவர்கள் அல்ல. அந்த விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்கணும். த்ருவ் ரத்தி அவர்களும், அவர் பேசுற அந்த விஷயங்களும் இன்னைக்கு கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சென்று சேர்ந்திருக்கு. குறிப்பா கையில யாரெல்லாம் மொபைல் போன வச்சுக்கிட்டு, மொபைல் போன்ல ரொம்ப வந்து பிஸியா இருக்காங்களோ, அவங்க கிட்ட எல்லாம் த்ருவ் ரத்தி இருக்காருன்னு அர்த்தம் தோழர். கண்டிப்பா தோழி. இப்போ ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டம். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால ராகுல் காந்தியினுடைய ஒரு பொதுக்கூட்டம். அமராவதியில நடந்த பொதுக்கூட்டம். இந்த 2 கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா, அலை அலையா மக்கள் போறத விஷுவல்ஸ் பார்க்க முடியுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதெல்லாம் கவர் பண்ணல. பட் இந்த மாதிரியான எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையோ, மக்களுடைய கூட்டத்தையோ மோடி, பாஜகவினுடைய பிரச்சார கூட்டங்கள்ல பார்க்க முடிகிறதில்ல. மாறா ராகுல் காந்திக்கு இளைஞர்கள் ஆதரவும், பெண்கள் ஆதரவும் மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிகிறது. இப்போ வட மாநிலங்கள்ல ஒரு பெரிய சுனாமியே ராகுல் காந்திக்கு ஆதரவாக உருவாகி இருக்கு. அத மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளிக்காட்டாம வச்சிருக்கிறாங்க. மோடி குசு விட்டா கூட கவரேஜ் கொடுப்பாங்க. ஆனா ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஷிஃப்ட்டை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான். இது 10 வருஷம் இவரு பின்னாடி மக்கள் நம்புனாங்க தோழர். இவர நம்பி நெறைய விஷயங்கள் வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு எலக்ஷன்லயும் இவரு சொல்ற விஷயங்களையும், இவரு குடுத்த வாக்குறுதிகளையும் நம்பி தான் வந்து வாக்களிச்சாங்க. அது நடக்கலன்னும்போது, இயல்பாவே வந்து அவங்க அவரை வந்து வெறுக்க தொடங்கி விடுவார்கள். நீ எவ்வளவு காசு குடுத்தாலும், நீங்க அவருடைய மீட்டிங்லயே வந்து அந்த பசங்க வந்து பேசுறாங்க பாத்தீங்களா? "நீ ம். யாருப்பா? எங்க இருந்து வந்திருக்க?" "நான் காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடுவேன்." "எதுக்குடா வந்த?" "காசு ரூ. 500 குடுக்குறாங்கன்னு சொன்னா வந்தேன் ப்ரோ." அப்படிங்கிறான். சோ இதுதான் எதார்த்தம். ஆனா ராகுல் காந்தியோட கூட்டத்த நீங்க பாருங்க. நீங்க ட்ரோன் கேமரா வச்சா கூட பத்த மாட்டேங்குது அந்த வியூ. ட்ரோன் ம். கேமராலயே அந்த வியூ கேப்சர் ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இன்னொன்னு அந்த கூட்டம் வந்து கூட்டப்பட்ட கூட்டமா, இல்ல கூடிய கூட்டமாங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஆமா. ஏன்னா அந்த கேள்விதான் முக்கியமா இருக்கு. 10 வருஷம் ஆட்சியில இல்ல. காசு இல்ல. நீ பப்பு பப்புன்னு சொல்லி அவர் மேல 1008 கேஸ் போட்டிருக்கு. அவ்வளோ தோழர் இது பண்ணியும் அவ்வளோ அக்கவுண்ட் வேற கூட்டம். அக்கவுண்ட் வேற ஃப்ரீஸ் பண்ணிட்டானுங்க தோழர். அயோக்கிய பசங்க இவனுங்க. அவ்வளோ பண்ணியும் இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் கூடுது அப்படின்னா, பாஜக வாங்கின அதிகபட்ச வாக்கு சதவீதமே 37.4 தான். இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகளும் ஒரே அணியில வேற நிக்குது. இப்போ இதுக்கு மேல மோடி எதிர்ப்பு அலை வேற வீசுது. 400 400 400 400 பார். அத வச்சுதான் இப்ப சொல்றாங்க. இப்ப இந்த 2 கட்ட தேர்தல்லயே 190 இடம் வருது. இதுல 50 தேராது. 50 கூட பாஜகவுக்கு தேராது அப்படிங்கிறத அடிச்சு சொல்றாங்க. இந்த டெவலப்மெண்ட் அப்படியே நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுலதான் மோடி வந்து உளர இன்னும் ஒஸ்ட் அதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. தோழர். இது வந்து சுனாமி. இது வந்து வேவ் கிடையாது. ராகுல் வேவ் இல்ல இது. ராகுல் சுனாமி அது ஆக்சுவலா. என்ன ஒண்ணு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் காட்ட மறுக்கிறாங்க. மற்றபடி சோசியல் மீடியாலயும் கிரவுண்ட்லயும் வந்து நமக்கு அது பார்த்தாலே தெரியுது. நம்ம வந்து ஆக்டிவா ஃபாலோ பண்றோம் சோசியல் மீடியாவ. அண்ட் ஆல்சோ கிரவுண்ட்ல என்ன நடக்குதுங்கிறதையும் அங்க இருக்கிற தோழர்கள் வந்து நமக்கு எல்லாம் ஷேர் பண்றாங்க. சோ அத வச்சு நமக்கு ஈஸியா சொல்ல முடியுது. ஆனா மாறாக தோழர் பெட்டிங் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் பிஜேபி மேல தான் பெட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து யுகேல, யுஎஸ்ல எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பெட் கட்டிட்டு சொல்றாங்க. பிஜேபி தான் ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், "ஏய் ஏன்டா தோக்குற குதிரை மேல ஏன்டா கட்டுறீங்க? ஜெயிக்கிற குதிரை மேல கட்டுங்கடா" அப்படின்னு சொன்னாலும், அவங்க இல்ல மோடி வந்து இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காரு. சரி எல்லாம் கட்டுங்க. உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் அதுக்கு வந்து சேர்த்து எல்லாம் அதாவது பாருங்க மோடி யாரெல்லாம் ஏமாத்தி வச்சிருக்காரு. பெட் கட்டுறவன கூட ஏமாத்தி வச்சிருக்காரு.
இல்ல இந்த இந்த சின்ன தின் லைன் தான். அதாவது இப்போ மோடிக்கு ஆதரவா பேசக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 பேர் மோடிக்கு ஆதரவா தான் பேசுறாங்க. ஆனா 80 பேர் மோடிக்கு எதிரா தானே பேசுறாங்க. எதிராக தான் அந்த பேசுறான். ஆனா 80 அவன் பேசுறான், ஆனா பேசுறானான்னு யாருக்கும் காட்டுறது இல்ல. அவன் பேசுறதை யாருக்கும் காட்டுறது இல்ல. அந்த இப்ப 20 பேர் அதுதான் கூட்டத்தையே வந்து திருப்ப திருப்ப காட்டுறாங்களா, அதனால என்ன நடக்குதுன்னா, மோடிக்கு தான் இங்க ஆதரவு இருக்கோ அப்படின்னு வந்து சிலர் நினைக்க கூடும். அது நினைக்காது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அது நடக்காது. பட் அத அவங்க நார்த் இந்தியால ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தோழர், இதுக்கிடையில கண்டிப்பா. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நேத்து கையில மை வச்சுக்கிட்டே வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா? எங்க ஓட்டி ஆக்சுவலா தோழர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக இளைஞர்கள் தெள்ள தெளிவா பாக்குறாங்க. ஏன்னா மோடி அப்படிங்கிற ஒற்றை பிம்பத்தை நம்பி வளர்ச்சியை கொண்டு வந்துருவீங்க நம்பி நாங்கெல்லாம் வாக்களிச்சோம். ஆனா நீங்க ஆட்சியில வந்து உட்கார்ந்து என்ன கோமாளித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈடியை வச்சு எதிர்க்கட்சிகளை மிரட்டுறது, ஆட்சி ஆட்சி மத் கவிழ்ப்பு பண்றது, இதெல்லாம் ஆட்சிக்கு இதெல்லாமே அவர் தான் செய்வாரு. இது எல்லாமே கோபத்தோட இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்கறத நினைச்சா இந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு வடக்குல, அதுவும் தமிழ்நாட்டுல கூட இல்ல வடக்குல இருக்குன்றத நினைச்சா கொஞ்சம் பெருமையா இருக்குன்னு சொல்லலாம். பரவாயில்ல, எதிர்கால சந்ததி ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவோட தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதான் தோழர், இப்போ ஒரு பழமொழி இருக்கு. ஒருத்தனை ஒரு முறை ஏமாத்தலாம். 2 முறை ஏமாத்தலாம். ம். ஒவ்வொரு முறையும் ஏமாத்த முடியாது. அவன் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா விழித்துக் கொள்வான். ஏன்னா, அவனுடைய அடிப்படை விஷயங்கள் நடக்காத போது, நிச்சயமா அவன் வந்து ஒரு நாள் கேள்வி கேட்க தான் செய்வான். நீங்க எவ்வளவு நாள் நீங்க ராமரையே வழிபட முடியும் சொல்லுங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ம். நாளைக்கு பூஜை ரூம்ல ஒரு 1 ஹவர் இருக்க முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய பக்திமானா இருங்க. ஒரு 1 ஹவர் பூஜை பண்ணுவீங்களா? மீதி இருக்கிற 23 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பசிக்கும்ல? ஒரு 6 மணி நேரத்துல, 4 மணி நேரத்துல பசிக்கும்ல? வேலைக்கு போணும்ல? கையில காசு ம். வேணும்ல? எதுவுமே இல்லாம நீங்க வெறும் ராமர், வெறும் அ ம கோடி மீடியால சொல்றத வச்சு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ரியாலிட்டி புரியும்ல. அந்த ரியாலிட்டி இன்னைக்கு புரிஞ்சிருக்கு. அது புரிஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து கேட்கறான். அத புரிய வச்சது வந்து சில நபர்கள் சோசியல் மீடியால. ம். த்ருவ் ரத்தி போன்ற நபர்கள். அப்புறம் முற்போக்காக நம்ம தமிழகத்துல இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே, முற்போக்கா பேசக்கூடிய எல்லா நண்பர்களும் வந்து தொடர்ந்து பேசி, இளைஞர்கள வந்து தவறான பக்கம் போகாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அதன் விளைவு தான் இங்க தமிழகத்துல வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்ப வட இந்தியால கண் அது ஏற்பட்டிருக்கு. அதனால தான் மக்கள் வந்து சாரசாரியாக ராகுல் பக்கம் வராங்க. மோடி அவர்கள் போற இடத்துல ஆடல கூட்டம். இத்தனைக்கும் ஒரு 10 வருஷம் விஸ்வகுரு உலக பிரச்சனைகளுக்கே தீர்வு சொல்ற விஸ்வகுருவுடைய கூட்டத்திற்கு வந்து மக்கள் வந்து போக தயங்குறாங்க. அப்ப கூட கண்டிப்பா நீங்க பாருங்க தோழர். காங்கிரஸ் கேடர்ஸ் தான் கூட்டு போறீங்க அங்க. உங்க கூட்டத்துக்கு கூட காங்கிரஸ் தேவைப்படுது உங்களுக்கு. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி தோழர். நன்றி, நன்றி தோழர்.